ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக வந்த ஆர்பிஐ ரேட் கட்டோட அப்டேட் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் டாப் 5 ஷார்ட் டேர்ம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்பிஐயோட லேட்டஸ்ட் அப்டேட், ரெப்போ ரேட் கட் 0.50 பிப்ஸ் கட் பண்ணிருக்காங்க. அதாவது 6% இருந்து 5.5க்கு கீழே இறங்கி இருக்குது. சோ இப்போ அது கம்மி பண்ணதுனால பாத்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட் கட் சேஞ்சஸ் ஆகும்போது எல்லா மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரேட் கட் பண்ணும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல ரெப்போ ரேட் கட்னா என்ன, இதுல என்ன நடக்குது அப்படிங்கிற பேசிக் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இதனால என்னெல்லாம் மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்லிருப்போம். அந்த வீடியோ ஒரு வாட்டி பாத்துட்டீங்கன்னா ரெப்போ ரேட் கட் பத்தி கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்குவீங்க. சோ இப்போ இந்த ரெப்போ ரேட் கட் அப்புறமா ஒரு சில டெட் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற டெட் ஃபண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ், அதுல இருந்து ஒரு டாப் 5 ஃபண்ட்ஸை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஷார்ட் டேர்ம்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 3 இயர்ஸ் இல்ல 3 to 4 இயர்ஸ்க்குள்ள நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும். சோ அந்த வகையில லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா HDFC ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட். இந்த ஃபண்ட் ஒரு பியூர் டெட் ஃபண்டுங்க. இதுல 0.4% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 0%. எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். லாக் எதுவும் கிடையாது. எக்ஸிட் லோட் சார்ஜஸும் எதுவும் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 15,486 கோடி ஆல்ரெடி இந்த ஃபண்டுக்குள்ள இருக்குங்க. ஏஜ் மோர் தென் 12 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் கிறிசில் ஷார்ட் டியூரேஷன் டெட் A2 இண்டெக்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா மாடரேட்னு சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா லோ ரிஸ்க்னே சொல்லலாம். டாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ், அதாவது உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் என்ன பர்சன்டேஜ்ல இருக்கீங்களோ அந்த ஸ்லாப் அமௌண்ட் பர்சன்டேஜ் தான் நீங்க பே பண்ணணும் ஆன் த ப்ராஃபிட். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. AAA ரேட்டட் பாண்ட்ல 64.9% வச்சிருக்காங்க. SOVனா சாவரின் பாண்ட்ஸ், கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அதுல 19.28% வச்சிருக்காங்க. AA+ ரேட்டட் பாண்ட்ஸ்ல 7.48% வச்சிருக்காங்க. எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாம கேஷ் அண்ட் கால் மணில 4.88% வச்சிருக்காங்க. எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கிற அமௌண்ட் எப்பெல்லாம் மார்க்கெட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் கேஷ்ல வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 10.19% கொடுத்திருக்குங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 8.81%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 8.37%, 4 இயர்ஸ்ல 6.94%, 5 இயர்ஸ்ல 7.24% கொடுத்திருக்குங்க. சோ இந்த ஃபண்ட் ஷார்ட் டேர்ம்க்கு 1 to 3 இயர்ஸ்க்குள்ள நான் ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபண்ட் தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ரெக்யர்மெண்ட் எக்ஸாக்ட்டா என்ன, உங்களோட நீட் இருக்குது, எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்கிற ப்ராப்பர் டிஸ்கஷன் ஒரு அட்வைசரோட பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். சோ நாங்களுமே ஃபியூச்சர் சேவிங்ஸ் ஆஸ் a ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். எங்களோட கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சர்டிஃபைட் அட்வைசர்ஸ் இருக்காங்க. நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.36% தான் இருக்கு. எக்ஸிட் லோட் எதுவுமே கிடையாது. லாக்கிங் பீரியடும் கிடையாது. எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் வித்வுட் எனி சார்ஜஸ். ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 9,193 கோடி இருக்குங்க ஆல்ரெடி. அண்ட் மார்க்கெட்ல மோர் தென் 12 இயர்ஸா இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி SG டெட் இண்டெக்ஸ் A2 ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் கூட 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டுமே மாடரேட்னு கொடுத்திருக்காங்க. டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ் தான் சொல்றாங்க. எல்லா டெட் ஃபண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதுதான் உங்க ப்ராஃபிட்ல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. AAA ரேட்டட் பாண்ட்ல 69.86% வச்சிருக்காங்க. சாவரின் பாண்ட்ஸ்ல 10.16%, AA+ ரேட்டட்ல 7.31%, கேஷ் அண்ட் கால் மணில 7.21% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 10.34% லாஸ்ட் 1 இயர்ல கொடுத்திருக்காங்க. 2 இயர்ஸ்ல 8.86%, 3 இயர்ஸ்ல 8.5%, 4 இயர்ஸ்ல 7.23% அண்ட் 5 இயர்ஸ்ல 7.8% கொடுத்திருக்காங்க. சோ முன்னாடி பார்த்த ரெண்டு ஃபண்டுமே பாத்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்க்க போற ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆர் அபவ், 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் உள்ள பண்றீங்க அப்படின்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். மூணாவதா இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா ICICI Prudential ஆல் சீசன்ஸ் பாண்ட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க 0.59% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 0.25% இருக்கு. முன்னாடி பார்த்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு 1 வீக் 2 வீக்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். பட் இந்த ஃபண்ட் 1 மந்த்துக்குள்ள வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா 0.25% எக்ஸிட் லோட் பிடிப்பாங்க. 1 மந்த்துக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸிட் லோட் சார்ஜஸும் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 14,981 கோடி இருக்குங்க. ஏஜ் மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி காம்பன்சேட் இண்டெக்ஸ் A3 ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 5000 ரூபாயில மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா மாடரேட்லி ஹைன்னு இவங்களே கொடுத்துட்டாங்க. முன்னாடி பார்த்ததெல்லாம் வெறும் மாடரேட் இருந்தது. இது மட்டும் மாடரேட்லி ஹை கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. அண்ட் இந்த ஃபண்டுமே பாத்தீங்கன்னா ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் டாக்ஸேஷன் இருக்கும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. சாவரின் பாண்ட்ஸ்ல 41.58% வச்சிருக்காங்க. AA ரேட்டட்ல 12.54%, AA+ ரேட்டிங்ல 12.47%, AAA ரேட்டட் பாண்ட்ஸ்ல 11.02% வச்சிருக்காங்க.
இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 10.67% கொடுத்திருக்கு, 2 இயர்ஸ்ல 9.28%, 3 இயர்ஸ்ல 9.47%, 4 இயர்ஸ்ல 7.64% and 5 இயர்ஸ்ல 7.81% கொடுத்திருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற ஃபண்ட் SBI மேக்னம் கான்ஸ்டன்ட் மெச்சூரிட்டி ஃபண்ட். இது ஒரு கில்ட் வித் 10 இயர் கான்ஸ்டன்ட் டியூரேஷன் கீழ கொடுத்திருக்காங்களா. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட் தான். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.31% கொடுத்திருக்காங்க. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 1944 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாக் எதுவும் கிடையாது. ஏஜ் வந்து மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி 10 இயர் பெஞ்ச்மார்க் GSEC இண்டெக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. GSECனா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா SIP 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து மாடரேட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ்ல ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் தான் டாக்ஸேஷன் இருக்கும். இதோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் அலோகேஷன் இல்ல. சாவரின் பாண்ட்ஸ்ல தான் 97.87% மொத்தமாவே அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு 2% கேஷ் அண்ட் கால் மணில வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 11.3% கொடுத்திருக்காங்க, 2 இயர்ஸ்ல 8.92%, 3 இயர்ஸ்ல 9.51% and 4 இயர்ஸ்ல 6.68%, 5 இயர்ஸ்ல 6.21% கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஹையஸ்டா ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்க நம்பர் 1ல இருக்க ஃபண்ட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நாளா நீங்க வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உடனே ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எங்க மூலமா தான் பண்ணணும் நான் எதுவும் சொல்லல, பட் தென் எங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், எங்க கிட்ட நீங்க கைடன்ஸ் வாங்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க கால் பண்ணுங்க. நம்பர் 1ல இருக்க ஃபண்ட் பாத்தீங்கன்னா பந்தன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபண்ட் கான்ஸ்டன்ட் மெச்சூரிட்டி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.14% தான் இருக்குது. எக்ஸிட் லோட் 0% எதுவுமே கிடையாது. லாக் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். AUM டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 372 கோடி ஆல்ரெடி இந்த ஃபண்டுக்குள்ள இருக்குது. ஏஜ் வந்து இந்த ஃபண்டுமே மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் கிறிசில் 10 இயர் கில்ட் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டுமே மாடரேட் ரிஸ்க்ல தான் வரும். டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ்ல ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல டாக்ஸேஷன் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா சாவரின் பாண்ட்ஸ்ல 94.81% இருக்குது, கேஷ் அண்ட் கால் மணில 5.19% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 11.75% ரிட்டர்ன் கொடுத்திருக்குங்க, 2 இயர்ஸ்ல 9.33%, 3 இயர்ஸ்ல 9.61%, 4 இயர்ஸ்ல 6.43% and 5 இயர்ஸ்ல 6.05% கொடுத்திருக்கு. இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் பார்ட்ல மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸே வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்குது, சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்குது. ஆனா இந்த டெட் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா 11.75% கொடுத்திருக்கு, கிட்டத்தட்ட 12% கொடுத்திருக்குங்க. சோ இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட கோல் வந்து 1 இயர்ல எடுக்க போறீங்க, 2 இயர்ஸ்ல எடுக்க போறீங்கன்னா இந்த மாதிரியான ஃபண்ட்ஸை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல நம்ம லாங் டர்ம்க்கு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர ஷார்ட் டர்ம்காக இன்வெஸ்ட் பண்றது சஜஸ்டபிள் கிடையாது. சோ அதுக்காக தான் உங்களோட கோல்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் என்ன இருக்குங்கிற ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் சஜஷன் கிடைச்சா மட்டுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பை பை.